ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே விபூதியின் மகிமை. ஏனாதிநாதர் என்ற சிவபக்தர் டெய்லி அவர் திருநீர் அணிஞ்சின்றிருப்பார். யார் ஒருவர் திருநீர் அணிந்து வந்தாலும் உடனே அவர் சிவனடியார் என்று அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மரியாதைகளை செய்து நமஸ்காரம் பண்ணுவார். அவள் எந்த ஜாதி மதத்தினாராக இருந்தாலும் கூட அந்த விபூதியை தெட்டுண்டாலே உடனே சிவனடியார்னு முடிவு பண்ணுவார். அவ்வளவு ஒரு தீவிர பக்தி கொண்டவர். அரச குலத்திலே வாழ்வித்தையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். அவருக்கு நிகரானவன் வாழ்வித்தையில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வரும்போது வாழ்வித்தையில் ரொம்ப ஒரு தீவிரமானவர்னு சொல்லலாம். அதே ஊரிலே அதிசூரன் என்ற வாழ்வித்தை பயிற்சியாளர் ஒருத்தர்ந்தார். ஏனாதிநாதர் மீது பொறாமை கொண்டு அவர்கிட்டேருந்து போர் புரியணும், எப்படியாவது அவர்கிட்ட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சண்டைக்கு கூப்பிட்றாங்க. அப்படி நான் அவர்கிட்ட போட்டி போகிறார். நான் சண்டையில் ஜெயிச்சிட்டேன்னால் நீ அரச குலத்தாருக்கு வாழ்வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது, நான் தான் கற்றுக் கொடுப்பேன், அதுக்கு தளபதி நான் தான் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னமோ சொல்கிறானேன்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டது அதிசூரன் தோற்று போயிட்டான். உடனே தோற்று போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்பயும் போல் அவருடைய தொண்டை செஞ்சுட்டே இருக்கார். அதே அரசு பணியிலே செஞ்சுட்டுருக்கார். இவனோட வஞ்சனை இவனுக்கு போல, எப்படியாவது திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணியாவது அவர்கிட்ட நம்ம வம்பு இழுத்து திருப்பி ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு குறுக்கு வழியிலையாவது ஜெயிச்சணுன்னு முடிவு பண்ணிட்டான். உடனே முடிவு பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திருப்பி போருக்கு அழைச்சான். இவர் என்ன திருப்பி இப்படி கூப்பிட்டுருக்கியே, நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வர்றேன், நீ சொல்கிற நான் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்வித்தையில் பெரிய ஆள் இல்லையா சரின்னு சொல்லிவிட்டு அவனோட திருப்பி சண்டைக்கு போகிறார். 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு தருணத்திலே இவர் சிவபக்தி கொண்டவர். திருநீரை பூசினவர் யாரை கண்டாலுமே மனம் இறங்கிடுவார். இவருடைய நிலையை நினச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், நிறைய விபூதியை ஃபுல்லாக இட்டுண்டு ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி உடம்பு ஃபுல்லாக இட்டுண்டு கேடயத்தை வச்சு தன்னுடைய முகத்தை மூடிட்டு அவர் கிட்டக்க வந்தோன்னு இந்த கேடயத்தை விளக்கிட்டான். கேடயத்தை விளக்கினோன்னு இவனுடைய நெற்றியில் விபூதி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு க்ஷணம் நின்றுட்டார். ஐயோ சிவபக்தனாச்சே, இவன் எதிரியோ யாரோ என்னன்னு தெரியலையே, இவன் சிவபக்தியாச்சே, இவங்கிட்ட நம்ம போரிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீய செயல் செய்யக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளையும் கேடயத்தையும் அமைதி காக்கிறதுக்காக மேலே அப்படியே தூக்கிட்டார். இதான் வாய்ப்புன்னு நினச்சிட்டு அந்த அதிசூரன் என்ன செஞ்சுட்டான், அவரை டக்குன்னு வாளால் வெட்டி கொன்னுட்டான். கொன்ன உடனே நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டார். உமாதேவியோட சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். ஏனாதிநாயரை கூப்பிட்டு என்னுடைய நீ வா, என்னுடைய இடத்துக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வரும்போது அவரோட இடத்துக்கே அழிச்சின்னு போயிட்டாராம். சிவலோகம் அடைந்தாராம். சிவனை எப்பயுமே பிரியாத மாதிரி அங்கேயே இருந்து வரன் பெற்றார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதை. அந்த விபூதியோட மகிமை அவ்வளவு ஒரு மகிமை. திருநீரில் மருந்திற்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த திருநீற்றுக்கு அவ்வளவு ஒரு மகிமை உண்டு. இந்த திருநீர் வரும்போது எல்லா ஒரு காரியங்களுக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது. அதனால் திருநீர் என்பது ஒரு மருந்து, நம்மளை ஆரோக்கியப்படுத்தக்கூடியது, உற்சாகப்படுத்தக்கூடியது. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு ஏனாதிநாதர் கதை. அப்பேற்பட்ட உன்னதமான கதை என்பது நமக்கு உபயோகமாகத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நமச்சிவாயம் நமச்சிவாயம் அவனருள் பெருக. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம்.